வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எலும்பு பலம் கொடுக்கறதுக்கு ஒரு இது செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் நான், தோலோடு இருக்கிறது. அது மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டிங்கன்னா எலும்புக்கு வந்து நல்ல பலம் அது. அதனால் அது மாதிரி வாங்கி வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்து முடிக்கிறப்ப நல்லா வாசம் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து களியெல்லாம் சாப்பிடாட்டி கூட இதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உருண்டையாக உருட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோன்னா அதனால் வந்து ரொம்ப நல்லது. அந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு. அது மாதிரி நம்ம லேடிஸும் வந்து பீரியட் டயத்துலையாவது டெய்லி சாப்பிடாட்டி கூட பீரியட் டைமில் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் இருக்கவங்களுக்கு, அதாவது காலையில் எழுந்தோடனே மோஷன் போக முடியாமல் இருக்கவங்களுக்கு கூட இதை ஒரு உருண்டையை சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப நல்லது ஆனால் உளுந்து. அதனால் அதை வந்து இப்போ நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கலர் மாறுறது தெரியாது இது. அதனால் வாசம் வரும்போது எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுக்கிட்டு அதை வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாதி அரைச்சி எடுத்தாச்சு. அது நல்லா தட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு தாம்பாளத்தில், அதாவது உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டி, அகலமான தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு